பாருங்கப்பா, இங்கே பாருங்க, வெட்டி விட்டு துளிர் வந்து புதுசாக துளிர் வந்ததில் இங்கே பாருங்கள் எத்தனை பூ எவ்வளோ பெருசாக ரோஸ் பூத்துருக்குதுன்னு பாருங்கப்பா. இங்கே பாருங்கள், இது பூரா மொட்டு. இந்த பாருங்கள், இது பூராமே புதுசாக இப்போ கட் பண்ணி விட்டு இந்த பாருங்கள் புது துளிர் வருது பாருங்கள். இதை கட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இந்த பாருங்கள், நான் வேறு எதுவும் ஊற்றுறதில்லப்பா. இது வந்து தோசைக்கு உளுந்து கழுவுன தண்ணி. இதுகளை ஊற்றி விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கிளையில் பாருங்கள் 6 ரோஸ் இருக்குது. ஒரு ரோஸுன்னு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது பாருங்கப்பா, பாவக்காய் நான் ஏற்கனவே பிடுங்கின வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இது 2வது தடவை பிடுங்குறேன். இந்த பாருங்கள், இப்போ 2வது தடவை இது ஒரு கிலோ பாவக்காய். இது வந்து செடிக்கு பின்னாடி இருந்திருக்குப்பா. நான் பழுத்து போய் கிடந்துச்சு இந்த விதை. இந்த பாருங்கள், இந்த விதையை இப்படி காயப்போட்டு இந்த மாதிரி தான் வாங்கி நான் நட்டு விட்டேன். சும்மா வெள்ளாட்டு போக்கில் நட்டு விட்டேன். இப்போ பாருங்கள், இது 2வது தடவை பாவக்காய் பிடிங்கிருக்கேப்பா. இயற்கை முறையிலேயே மருந்து இல்லாத காய். இந்த பாருங்க விதை. இப்போ இதை நல்லா காய போட்டு அடுத்து ஒரு செடியில் ஊண்டி விட்டால் நல்லா வரும். பாருங்கள், இது பாருங்கள் முள்ளங்கி. இந்த பாருங்க, இது போதும். இதுக்கு மேலே இது சின்னது, சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே நம்ம இயற்கை முறையில் நஞ்செல்லாம் காய்கறி மாடி தோட்டத்தில் நான் எப்பயும் தப்பான்னு பிடிக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா.